செல்வம் வேண்டும் அப்படின்னு அளவுக்கில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய அந்த இறைவனாகப்பட்ட ஈசனிடம் நாம் வேண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த பதிகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் நிறைய பதிகங்கள் இருக்குது. இந்த பதிகத்துடைய குறிப்பான பயன் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலுமே கூட நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நமக்கு என்னெல்லாம் இக்கட்டெல்லாம் இறைவன் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் எப்படி நாம் சமாளிக்க வேண்டும், பக்தி எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திரு ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தின் மூலமாக உணர்த்துகிறார். இந்த பதிகம் திருவாவடுதுறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தின் மேலே ஏற்றப்பட்ட இந்த பதிகம். இந்த பதிகத்தோட வரலாற்றை இப்பொழுது ஆசான் அகத்தீஸ்வரர் அருள் கடாட்சத்தால் தியானிப்போம். இந்த பதிகம் எப்பொழுது எழுதப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருக்குறங்காடுதுறை முதல்ல ஆரம்பித்து நிறைய தலங்களை தரிசிச்சுட்டு வரார். அப்படியே அவர் திருவாவடுதுறை அங்கே சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கார். அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர். அவருக்கு செல்வம் தேவைப்படுற ஒரு நிலைமை வந்தது. எதற்காக அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த அந்தணர்களாம் அவங்க யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகம் செய்வதற்கு அந்த செல்வம் தேவைப்பட்டது. அது அந்த சிவபாத இருதயரால் அந்த செல்வம் அதை ஈட்ட முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தினால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தமூர்த்தி அவருடைய மகன் இருக்கார் இல்லையா, அந்த அற்புதமான ஞான குழந்தை, அந்த குலம் விளைக்க வந்த குழவி, அந்த குழவி கிட்ட போய் கேட்குறார், அப்பா இதை பாருப்பா, நான் இப்பொழுது ஒரு யாகம் செய்ய வேண்டும். இந்த யாகம் செய்வதற்கு என்னிடம் பணமில்லை, அதனால் நீ எனக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு சம்பந்தர்கிட்ட சொல்லும்பொழுது சம்பந்தர் சொல்கிறார், இந்த செல்வத்துக்கும் இந்த சம்பந்தனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செல்வம் எல்லாம் என்னுடைய இறைவன் ஈசனாகப்பட்ட அவனுடைய 2 பாதார விந்தங்கள் மட்டும்தானே அப்படின்னு மனசார நினச்சி, இறைவா என்னை நம்பி இப்படி கேள்வி கேட்குறார் என்னோடய அப்பா. எங்கள் அப்பாவுக்கு நான் மகனாக என்னோட கடமையை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனக்கு நீதான் அனுகிரக கடாட்சம் புரிய வேண்டும். இந்த செல்வம் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் இந்த யாகம் செய்யறதுக்காக பயன்படும் நல்ல விஷயத்துக்காக தான் இந்த செல்வம் நான் யாசிக்க போகிறேன் உங்ககிட்டக்கன்னு சொல்லி அப்பொழுது இறைவனை நோக்கி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த வரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு ஆணித்தனமான வாக்கியங்கள். வேர்ட்ஸ் ஹாவ் எம்பெடட் பவர் அப்படின்னுலாம் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது கண்டுபிடித்தார்கள் அல்லவா. அந்த ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது, ஆகர்ஷண சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிகம் நிச்சயமாக நிரூபிக்கும். நமக்கு இந்த பதிகம் உச்சகட்டமாக என்ன தரும் அப்படிங்கிறத அந்த பதிவோட முடிவில் நம்மளே புரிஞ்சுப்போம். அந்த பதிகம் என்ன பதிகம் அப்படின்னால், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகத்தில் அடுத்த அடியில் ஞானசம்பந்தமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். தாழிலன் தடம்புணல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே அப்படிங்கிறார். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சாகக்கூடிய நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் உன்னோட கடலை நான் விடமாட்டேன் அப்படின்னு அவர் முதல்லையே என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் எப்பொழுதும் உன்னை விட போகிறதில்லை, நான் உன்னை எப்பொழுதுமே பற்றி கொண்டே தான் இருக்க போகிறேன் இறைவா அப்படின்னு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சொல்கிறார். இப்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னால், அபிராமபட்டர் அந்த ராஜா சொல்லுவார், எப்படியாவது நெருப்பில் போட்டுருங்க, இன்றைக்கி பௌர்ணமி நிலா வரல அப்படின்னு சொன்னால் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜா கட்டளை இடும் பொழுது அபிராமபட்டர் அதில் அற்புதமான நிறைய பாடல்கள் பாடும்பொழுது அதில் ரொம்ப 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 அற்புதமான பாடல் எது அப்படின்னால், நன்றே வரினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளே எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்னு அம்பிகையை நோக்கி அவர் சொல்லிடுறார். எனக்கு நல்லதா கெட்டதா இது நடக்கிறதா அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, எனக்கு என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா முழுமையான ஒரு சரணாகதி அடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும், நீ என்னை காப்பாற்றணுங்கிறது எல்லாமே உன்னோட அனுகிரக கடாட்சம் தான் அப்படின்னு சொல்லி
அப்படியே அம்பிகை கிட்டக்க சொல்லிடுறார் அபிராம பட்டர். இந்த பதிகங்கள், இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் இது போலவே ஞானசம்பந்தரோட இந்த பதிகத்திலையும் நம்ம பார்க்குறோம். என்ன ஆனாலும் சரி இறைவா நான் விட மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன், நான் யாருக்குமே மனதார தீங்கிழைக்கலை, எனக்கு மனசுக்கு வேதனை வருது, கஷ்டம் வருது, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், இப்படியெல்லாம் நாமே நம்மளை பற்றி சொல்லும்போது மட்டும் நம்மளே ஒரு ஐவரி டவரில் நம்மளே உட்காந்து ஒரு நம்மளே மேலே நம்ம ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு இயல்பு வந்துடுறது இப்போல்லாம். ஆனால் நாம் என்ன தவறு செய்தோம், நாம் என்ன கஷ்டம், நாம் மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தோம், நாம் என்ன தீங்கிழைத்தோம் மற்றவர்களுக்கு அப்படிங்கிற நம்ம உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்குமே வருதில்லை. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு, எனக்கு கஷ்டம் வருதும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் கூட இறைவா அதனுடைய அருள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னால் என்ன நிலை நமக்கு வந்தாலும் இறைவனை நாம் விடக்கூடாது, அந்த இறைவனை நாம் அப்படியே கெட்டியாக பிடிச்சு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால்தான் இந்த பதிகத்துடைய சக்தி முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப 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 அற்புதமாக இது போலவே ரொம்ப அழகான தமிழில் இருக்குது. இந்த பதிகத்தை பாடி முடிக்கிறார் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னால், அங்கே அந்த கோவில் பக்கத்தில் அந்த பீடத்துக்கிட்டக்க ஒரு சிவபூதம் தோன்றுறது. அந்த சிவபூதம் அதோட கையில் ஒரு அக்ஷய பாத்திரம் போன்ற ஒரு பாத்திரத்தை வச்சு கொண்டிருக்கு. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்து சொல்கிறது, இது எடுக்க எடுக்க குறையவே குறையாது, வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தையும் செய்து அந்த பாத்திரத்தை அப்படியே கொடுக்கறது. ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அந்த பாத்திரத்தை வாங்கி, இறைவா உன்னுடைய அருள் கடாட்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையாருக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரத்திலிருந்து உங்களுக்கு என்னெல்லாம் செல்வம் வேண்டுமோ அந்த செல்வத்தை எல்லாம் தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு போக உங்களுடைய விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால், யாகம் நல்லபடியாக முடிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால், அங்கு யாரெல்லாம் யாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அக்ஷய பாத்திரம் இந்த செல்வத்தை தரக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரம் பயனளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொன்னது தான் திருவாவடுதுறையிலிருந்து இந்த பதிகத்தை வேண்டி கிடச்சது தான் இந்த அற்புதமான அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் நமக்கும் வேண்டுமா, நமக்கும் செல்வம் வேண்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த பதிகத்தை தொடர்ந்து படனம் செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு மண்டல காலம் இறைவனை நோக்கி ஸ்நானம் செய்துவிட்டு திருநீர் அணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து விட்டு நால்வரை விநாயக பெருமானை வணங்கி நால்வரை வணங்கி இந்த பதிகத்தை முழு பக்தியுடன் நாம் பாராயணம் செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப இறைவன் கண்டிப்பாக பயனளிப்பான், பலன் அளிப்பான். எவ்வளவோ சித்தர்கள் நம்ம பார்த்துருக்கோம், கோவில் பணிக்கெல்லாம் ஆள்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள், அவர்களுக்கு மண் எடுத்து கொடுப்பார். திடீர்னு பார்த்தா சில பேருக்கு அது தங்க காசமாக இருக்கும், சில பேருக்கு வெள்ளி காசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்ரத்தையை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் இருக்குது. பதிகங்களுக்கு அபார சக்தி வைக்கிறது, விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்து மிகவும் கடன் தொல்லையில் ரொம்பவும் மாட்டிக்கொண்டு அவரோட வாழ்க்கையில் குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு அகப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு கணக்காளர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இந்த பதிகத்தை படித்து அந்த கஷ்டம் எல்லாமே எங்கே அந்த கஷ்டங்கள்லாம் இருந்ததுங்கிறதே தெரியாமல் போய் அவர் இன்றைக்கி அவ்வளோ வசதி வாய்ப்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து கொண்டு வரார். அப்படின்னால் அவர் இறைவன் மீது வைத்த பரிபூரண பக்தியும் இந்த பதிகத்தை படனம் செய்ததும் தான் சத்தியம். இன்றும் அந்த உன்னதமான மனிதர் ரத்னகிரீஸ்வரர் அந்த சிவாலயத்துக்கு சென்று எல்லா பிரதோஷத்திலையும் இறைவனை வணங்கி கொண்டு தான் வரார். பெரிய சிறந்த சிவபக்தர். நம்மளோட பக்தி உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னால் நிச்சயமாக இந்த பதிகம் அந்த காலத்தில் மட்டும் பயனளிக்கலை, இந்த காலத்துலேயும் பயனளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடரனும் தளரனும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இருக்கும், அதை பார்த்து படிச்சுக்கலாம். இந்த பதிகத்தை தொடர்ந்து படித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அம்பிகை அபிராமியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.